பெரியார் சிலை உடைப்பு கருத்து திமுக எம்பி கனிமொழி மீது விமர்சனம் செய்த தொடரப்பட்ட வழக்கில் ராஜா குற்றவாளி என நீதிமன்றம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராஜா குற்றவாளி என சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பெரியார் சிலை உடைப்பேன் என்று ராஜா ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். இதனையடுத்து 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திமுக எம்பி கனிமொழிக்கு எதிராக ராஜா ட்விட்டர் பதிவு செய்த நிலையில் தற்போது இந்த வழக்கினில் அவர் குற்றவாளி என சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஈரோடு நகர காவல்துறை மற்றும் கருங்கல்பாளையத்தில் காவல்துறை வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக தற்பொழுது ராஜா குற்றவாளி என சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பெரியார் சிலை உடைப்பு கருத்து திமுக எம்பி கனிமொழி மீதான விமர்சனம் ஆகிய வழக்குகள் தொடர்பாக தற்போது ராஜா குற்றவாளி என சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 2018ஆம் ஆண்டு பதியப்பட்ட வழக்கு தொடர்பாக தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்த கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா கடந்த 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பெரியார் சிலையை உடைப்பேன் என்று தனது ட்விட்டரில் பதிவு செய்தது தொடர்பாகவும் திமுக எம்பி கனிமொழிக்கு எதிராகவும் தரைக்குறைவாக கருத்து கூறியதாக பல்வேறு காவல் நிலையங்களில் அவருக்கு எதிராக திமுக காங்கிரஸ் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சார்பில் புகார்கள் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த புகாரில் 7 வழக்குகள் ராஜாவுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஈரோடு நகர் காவல்துறை கருங்கால்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் ராஜாவிற்கு எதிராக வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ராஜா தரப்பில் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் 3 மாதங்களில் 2 வழக்கின் விசாரணையை முடிக்க சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து வழக்கின் விசாரணை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜெயவேல் முன்பு நடைபெற்றது. பெரியார் சிலை உடைக்க வேண்டும், ஆதாரங்கள் சேகரிக்கப்படவில்லை எனவும் எம்பி கனிமொழி மீதான கருத்து அரசியல் ரீதியான கருத்து என்றும் அதிலும் அவர் புகார் அளிக்காத நிலையில் 3ஆம் நபர் அளித்த புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் எந்த ஒரு ஆதாரங்கள் ஆவணங்கள் எதனையும் விசாரணை அதிகாரி மற்றும் புகார் தாக்கல் செய்யவில்லை, எனவே இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று கடந்த முறை விசாரணையின் போது அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறாக அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்து தீர்ப்பை கடந்த மாதம் 14ஆம் தேதி தள்ளி வைத்த நீதிபதி ஜெயவேல் இந்த வழக்கில் தீர்ப்பை இன்றைய தினத்திற்காக தள்ளி வைத்திருந்தார். தற்போது பெரியார் சிலை உடைப்பு கருத்து மற்றும் திமுக எம்பி கனிமொழி மீது விமர்சனம் செய்ததாக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜாவுக்கு எதிரான வழக்கில் அவர் குற்றவாளி என்று தற்போது சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜெயவேல் தீர்ப்பை தெரிவித்திருக்கிறார். மேலும் அவருக்கு 6 மாத சிறை தண்டனையும் விதித்து தற்போது நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கினை பொறுத்தவரை காவல்துறை தரப்பில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் 2 பதிவுகளும் ராஜா அவர்களின் சமூக வலைதள பக்கத்தில் இருந்துதான் அனுப்பப்பட்டது என்பதை இந்த நீதிமன்றம் தீர்மானிக்கிறது என்றும், எனவே ராஜா குற்றவாளி என சில எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை எதிர்க்கக்கூடிய சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜெயவேல் தற்போது தனது தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் ராஜாவுக்கு குற்றவாளி என்று நிரூபித்து அவருக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்து தற்போது நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.